இல்லை வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சில கூட்டணி வருது கொடுத்தாங்க அப்படின்னா, அப்போ இவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பதவி வர டிசம்பரில் வந்தாகணும். 6 மாநிலத்துக்கு சேர்ந்து இதாகவும் ஒரு தலைமை பொறுப்போடு இங்கே பிரச்சாரத்துக்கும் ஒரு அதிரடி ஆட்டம் தொடங்கும். அப்போது இந்த அப்பான்னு சொன்ன ஸ்டாலின், இப்போ பல பெண்கள் வந்து இந்த பலாத்காரம், கஞ்சா, போதை இதெல்லாம் என்ன கண்டுக்கிறான்னு தெரியல. அவர் ஆட்சி விட்டு இறங்குன்னு சொல்லியாச்சு. அவர் தான் வெக்கி தலையணும், ஆட்சி விட்டு போகணும். பதவியில் அவர் தான் உட்காந்துட்டுருக்காரு. பெண்கள்லாம் பேரணி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு அவலட்சமாக ஆச்சு. இதுமாரி நாங்கள் கடைசி முடிவு வரோம். அப்புறம் இந்த கைத்தறி அமைச்சர்லாம் பேசுகிறோம். இதுக்கு தான் மக்கள் ஓட்டு போடலாம் சிந்தனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது இதுக்கு வந்து ஒரு ஆட்சி பதவி இல்லாட்டியும், அந்த கட்சி பதவியெல்லாம் இல்லாட்டியும் அவர் வாட்டுக்கும் அது சிறப்பாக செவ்வனே செஞ்சுட்டுருக்காரு. இந்த அண்ணாமலை தான் திமுகவுக்கு இல்லை இது மட்டும் எல்லா திராவிடத்துக்கும் சிம்ம சொப்பனம். இப்படி எல்லா இன்டலெக்சுவலாக பேசுகிற ஆளா யார் இருக்காங்களான்னு பார்த்தா இப்போ வந்து விஜய் முதற்கொண்டு யாரும் கிடையாது. அதுதான் அதனால தான் இந்த 18% வந்தது. இண்டிவிஜுவலாக 10% பிஜேபிக்கு இங்கே வந்துருக்கு. இவன் என்ன தான் பொய்யும் பொருட்டும் பண்ணாலும் இவன் தன்னை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணுறான். பிஜேபி நுழைஞ்சதாயின்னு பிஜேபி நுழைஞ்சா திராவிடமே இருக்காது. 2 திராவிடமும் அடிபட்டு போயிடும். நார்த்துலாம் பார்த்தனால தான் பதறான். அவன் இந்த டூப்ளிகேட் என்ட்ரி பூரா வாக்காளர் எடுத்துட்டா கதை கந்தலாயின்றது தெரியும். அதனால் பதட்டம் அது நடக்கத்தான் போகுது. அதில் வேறு மாதிரி தான் அது இதாகும். ஆனால் கூட்டணி ஆட்சி தான் இருந்தாலும். அந்த கூட்டணி ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது அமித்ஷா அப்படி விடமாட்டார். 1 or 2 ரொம்ப நாள் நீடிக்காது. அது ஒரு பாம்பே மாதிரி மாற்றிடுவாங்க கதையவே. அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ சொல்கிற வேடிக்கையாக இருக்கும், அப்போ நடக்கும். மொத்தத்தில் கூட்டணி ஆட்சி தான். அது வந்து ஒரு வேளை என்ன பர்சன்டேஜோ இல்லையோ விஜய் தனிச்சின்னு காணாமல் போகிறதுக்கு கமலஹாசன் மாதிரி விட்டு வந்தார்னா, உங்களுக்கு அல்டிமேட் கோல் டிஎம்கே காலி பண்ணணும் தானே. அவன் சேர விடாமல் பண்ணுறது என்னன்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் சேர வேண்டிய சென்னை பேருக்கு மேலே அவங்க வந்து அவங்களோட இது கொள்ளையடிக்கிற அந்த மந்திரிகளை காப்பாற்றுறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் எங்கே போய் விஜய் எப்படி தடுப்பீங்க? அவங்க இண்டிவிஜுவல் பார்ட்டி. ஸோ அப்படி மாறமும் சீப்பாகும். எல்லாம் மித்து தானே. அதாவது இப்படி கூட்டணி இருக்கா அப்படின்னு. பட் டிஎம்கேக்கு ஒன்றும் இந்த கூட்டணியோட பேச்சத்தை தான் பலமாக காமிச்சிட்ருக்காங்க. அதுதான் அது எல்லா மக்களுக்கும் தெரியுது. நம்ம போகிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு வண்டி ஓட்டுநரே சொல்கிறார், விஜய் தான் ரசிகதாச பசங்கள்லாம், ஆனால் ஓட்டு போடுறதுக்கு இல்லைன்னு. அதான் அது 5% 4 என்னன்னே தெரியல.